நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். ரிஷபராசி கார்த்திகை மாசத்தை பற்றி. ரிஷபராசி லக்னத்திலேயே குரு வீட்டிருக்கிறார். பூரண திக்பலம் பெற்று 100 திக்பலம் பெற்று. லாபாதிபதியும் அட்டமாதிபதியும் திக்பலம் பெறும் பொழுது வரவு செலவு ஸ்தானம் நன்றாக இருக்கும், லாபம் நன்றாக இருக்கும். தனாதிபதி நேர் ஏழில் சூரியனுடன் சேர்ந்திருப்பது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டீலிங் சக்சஸ்ஃபுல்லா முடியும். வரவு செலவுகள் நல்லா இருக்கும். மூன்றாம் இடத்ததிபதி சந்திரன் 3, 6, 11 வீட்டிருக்கும் பொழுது அதிகமான பணத்தை தருவார். நாளுக்குடைய சூரியன் நேர் ஏழில் சமசப்தத்தில் தனாதிபதியில் சேர்ந்திருப்பது சுகத்தை உண்டு பண்ணும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், கார் போன்ற விஷயங்கள் புதுசா நடக்கும். பஞ்சமாதிபதி புதன் நேர் ஏழில் சூரியனுடன் வீட்டிருப்பது குழந்தை செல்வங்களுக்கு நன்மை செய்யும். 6 சுக்கிரன் ராசிக்கு 8 போய் விபரீத ராஜயோகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். லக்னாதிபதியாகி ராசியாதிபதியாக திடீர் தன பிராப்தியத்தை ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் முழுவதும் வழங்குவார். அற்புதமான காலம் இது பணவரவிற்கு. நேரு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 3 வீட்டிருப்பது, 7 3 நீசமாக இருப்பது புதுவிதமான ஆண் பெண் உறவுகள் மூலமாக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். மிக ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம புதுசா பேசக்கூடாது, அவ்வளவுதான். 8ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டிருக்கிறது விபரீத ராஜயோகத்தை செய்யும். வரவு செலவு சுத்தமா இருக்கும், கௌரவம் ஏற்படும். 9, 10 தர்மாதிபதி கர்மாதிபதி சனி ஆட்சியாகி வக்ரமாயிருந்தால் கூட தொழிலும் பாக்கியம் ஏற்படும். நம்ம கோயில்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். 11ஆம் இடத்தில் கோதண்டராக வெளிநாடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் வெளிநாட்டு பொருட்களை விற்பதன் மூலமாக பெருத்த லாபத்தை அடைய வைக்கும். 12 செவ்வாய் 3 இருப்பது விரயத்தை கட்டுக்குள் கொண்டிருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம் இது.